ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 7வது இயல் பகுதியில் இன்றைக்கி டெஸ்ட்டு. இன்றைய டெஸ்ட்டில் 56 கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 56 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 6ஆம் வகுப்புக்கும் 7ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? படிச்சுட்டு வந்துட்டிங்களா? சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கூற்று: இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம்: இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். இந்த 2 பாயிண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? விடை: கூற்று சரி, காரணமும் சரி. நல்லா கவனிங்க. இப்படி சொன்னவர் தில்லான். நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு போட்டுறாதீங்க. இப்படி சொன்னவர் தில்லான். அடுத்து 2வது கேள்வி. சீவக சிந்தாமணி என்ற நூலுடைய உட்பிரிவு என்ன? சீவக சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலுடைய உட்பிரிவு இலம்பகம். இலம்பகம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. படலம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னா கம்பராமாயணத்தில் இருக்கும். தாலிசை என்பது கலித்தொகையில் இருக்கும். சருக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய புராணத்தில் இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஆன்சரை கமெண்ட்டில் போட்டுடுங்க. கலித்தொகை இருக்கு இல்லைங்களா? கலித்தொகையில் எத்தனை தாலிசை இருக்குது? கலித்தொகையில் எத்தனை தாலிசை இருக்கிறது? கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? ஈகை அப்படின்னா கொடை, காற்று, மேகம். குறும்பு அப்படின்னா பாலை நிலத்தில் இருக்கிற ஊர், பகைவர். கோன் அப்படின்னா அரசன், தலைவன். மொயம்புனா தோல், வலிமை. 4வது கேள்வி. இந்திய தேசிய இராணுவத்தை யாரின் தலைமையில் யார் உருவாக்கினர்? இந்திய தேசிய இராணுவத்தை யாருடைய தலைமையில் யார் உருவாக்கினர்? விடையை பார்க்கலாங்களா? விடை: மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர்கள் உருவாக்கினர். இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஜப்பானியர்கள் உருவாக்கினாங்க. அடுத்து 5வது கேள்வி. முத்தொள்ளாயிரம் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ஒரு நூல். இந்த நூலில் இருக்கிற 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? மன்னர்களின் பெயரை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டியர் என பொதுவாக பாடுகிறது. இந்த பாயிண்ட்டு கரெக்டு. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 3 900 பாடலை கொண்டதுன்னா தப்பு. வெறும் 900 தான் இருக்குது. 3 900லாம் கிடையாது. அப்போ இது தவறு. இந்த நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இதுவும் கரெக்டு. இந்த நூலின் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. இதுவும் கரெக்டு. அப்போ 2வது பாயிண்ட் மட்டும்தான் தவறு. அடுத்து 6வது கேள்வி. மதுரை காஞ்சி என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மதுரை காஞ்சி என்ற நூலுடைய பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்து 7வது கேள்வி. சீவக சிந்தாமணியின் முதல் இலம்பகம் எது? சீவக சிந்தாமணியில் இலம்பகம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் இருக்கிற முதல் இலம்பகம் நாமகள் இலம்பகம். முதல் இலம்பகம். முக்தி இலம்பகம் கடைசி இலம்பகங்க. கடைசினா முக்தி இலம்பகம், நாமகள் இலம்பகம் ஃபஸ்ட்டு. 8வது கேள்வி. இளங்கமுகு செய்கோளம். இலக்கண குறிப்பு தருக. இளங்கமுகு செய்கோளம். விடையை பார்க்கலாங்களா? இளங்கமுகுனா பண்புத்தொகை, செய்கோளம்னா வினைத்தொகை. அடுத்து 9வது கேள்வி. இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் நீர்மூழ்கி கப்பல் மூலம் எந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டனர்? எந்தெந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டார்கள்? இப்படியே பார்க்கலாங்களா? குஜராத் மற்றும் கேரளாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். குஜராத்துக்கும் கேரளாவுக்கும் அனுப்பப்பட்டார்கள். அடுத்து 10வது கேள்வி. சரியாக பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? விடை: நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்றால் சேர நாடு. நல் யானை கோக்கிலி நாடு என்றால் சோழ நாடு.
நகைமுத்த வெண்குடையான் நாடுன்னா பாண்டிய நாடு. நற்றவம் தவம் செய்வாருக்கும் அஃது இடம்னா ஏமாங்கத நாடு. 11வது கேள்வி, இலக்கண குறிப்பை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். இலக்கண குறிப்பை பொறுத்துக. விடையை பார்க்கலாங்களா? நற்றவம் அப்படின்னா பண்புத்தொகை, செய்கோளம்னா வினைத்தொகை, தேமாங்கனினா உவமை தொகை, கொடியனார்னா இடைக்குறை. 12வது கேள்வி, மாங்குடி மருதனார் பிறந்த ஊர் உள்ள மாவட்டம் எது? மாங்குடி மருதனார் பிறந்த ஊர் உள்ள மாவட்டம். பிறந்த ஊர் எதுங்க? மாங்குடிங்கிறது தான் அந்த ஊர். இந்த ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலி. 13வது கேள்வி, காஞ்சி என்றால் என்பது பொருள். காஞ்சினா என்ன அர்த்தங்க? காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். 14வது கேள்வி, மால் கலைச்சொல் அறிக. மால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதுக்கான கலைச்சொல் பல்லங்காடியகம். பல்லங்காடியகம். 15வது கேள்வி, முல்லையை தொடுத்தால் ஆகுபெயரின் வகையை கண்டறிக. முல்லையை தொடுத்தால். விடையை பார்க்கலாங்களா? விடை பொருளாகு பெயர். பொருளாகு பெயர். 16வது கேள்வி, நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க எத்தனை நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார்? நீர்மூழ்கி கப்பலில் வந்தார். எத்தனை நாட்கள் வந்தார்? விடையை பார்க்கலாங்களா? விடை 91 நாட்கள் வந்தார். 91 நாட்கள். 17வது கேள்வி, சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? நல்லா கவனிங்க. கீழே இருக்கிறதுல எது கரெக்டாக பொருந்தி இருக்குன்னு சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? வறுக்கைனா பலாப்பழம், இது தவறு. புல் அப்படின்னா இந்த புல் வந்தால் பறவை, அதனால் இது தவறு. அல்லல் அப்படின்னா சேரு, இது கரெக்டு. மடிவுனா சோம்பல், இது தவறு. அப்போ இதுதான் கரெக்டு. 18வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? மறுப்பு அப்படின்னா கொம்பு, வெறி அப்படின்னா மனம், செரினா சிறந்த, இரியன்னா ஓட. 19வது கேள்வி, மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? விடையை பார்க்கலாங்களா? விடை 782 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. 20வது கேள்வி, பைங்குல் வளர்ந்தது ஆகுபெயரின் வகையை கண்டறிக. பைங்குல் வளர்ந்தது. விடையை பார்க்கலாங்களா? விடை காரியவாகு பெயர். காரியவாகு பெயர். 21வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 8வது இயல் பகுதியிலிருந்து நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? அடிசில் அப்படின்னா சோறு, மடிவுனா சோம்பல், கொடியனார்னா மகளிர், வெற்றம்னா வெற்றி. 22வது கேள்வி, நேதாஜி டெல்லியை நோக்கிச் செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தார். இவரின் வேண்டுகோள் அனைவரது மனதிலும் எப்படி பதிந்தது? இங்கே என்ன வருங்க? விடையை பார்க்கலாங்களா? பசுமரத்து ஆணி போல பதிந்தது. பசுமரத்து ஆணி போல. 23வது கேள்வி, ஆகு பெயர் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஆகு பெயர்கள் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? விடை 16 வகைங்க. 16 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 24வது கேள்வி, மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மட்டும் மதுரையை பற்றி சிறப்பித்து கூறுகின்றன? மதுரை காஞ்சியில் உள்ள எத்தனை அடிகள் மட்டும் மதுரையை சிறப்பித்து கூறுகின்றன? விடையை பார்க்கலாங்களா? 354 அடிங்க. மதுரை காஞ்சியில் இருக்கிற 354 அடிகள் மதுரையை மட்டும் பேசுது. 25வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? அல்லல் அப்படின்னா சேரு, பலனம்னா நீர்மிக்க வயல், வெறியி அப்படின்னா அஞ்சி, பார்ப்புனா குஞ்சு. 26வது கேள்வி,
நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல் யானை கோக்கிள்ளி நாடு. இந்த தொடர்கள் குறிப்பிடுகின்ற நாடுகள் முறையே. இந்த தொடர்களை வச்சு கரெக்டாக முறைப்படுத்தணும். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு எது, நல் யானை கோக்கிள்ளி நாடு எது? விடையை பார்க்கலாங்களா? விடை நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படின்னா சேர நாடு. நல் யானை கோக்கிள்ளி, கிள்ளி வல்லவன் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாருன்னா சோழ அரசன், சோழ நாடு. 27வது கேள்வி, ஆகு பெயரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது ஆகு பெயர்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, ஒன்னோட பெயர் இன்னொன்றுக்கு வந்தால் தான் அது ஆகு பெயர், புரியுதுங்களா? அதை குறிக்காமல் இன்னொன்றை குறித்தால் அதுதான் ஆகு பெயர். விடையை பார்க்கலாங்களா? தமிழரசி திருவள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள், இது ஆகு பெயர் கிடையாது. மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்ந்தது, இது ஆகு பெயர். கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினாள், இது ஆகு பெயர் கிடையாது. 4 அடி 400 2 அடி திருக்குறளும் வாழ உறுதி தரும், இது ஆகு பெயர் கிடையாது. நல்லா கவனிங்க, வீடுனா இங்கே வீட்டை குறிக்கல, வீட்டில் இருக்கிற மக்கள் தான் மகிழ்வார்கள், அப்போ இதுதான் ஆகு பெயர். 28வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலை எழுதியவர் யார்? இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலை எழுதியவர் மாசு அண்ணாமலை. மாசு அண்ணாமலை. 29வது கேள்வி, மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? நல்லா கவனிங்க, இது 8 தொகைங்க. மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை 13 பாடல்களை பாடியிருக்கிறாரு, 13 பாட்டு. 30வது கேள்வி, சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி எத்தனை இளைஞர்களை டோக்கியோ அனுப்பினார்? டோக்கியோ போனாங்க, அந்த படைப்பிரிவுக்கு டோக்கியோ கேடட்ஸ் அப்படின்னு பேருங்க, டோக்கியோ கேடட்ஸ். இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை 45 பேர் உள்ளனர், 45 பேர். 31வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும், பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? நந்துனா சங்கு, கமுகுனா பாக்கு, மால்வரைனா பெரிய மலை, சூழ்னா கரு. 32வது கேள்வி, பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வையமா புலியோடு குழும என்று மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் என்ன? மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்திருக்கு, அதைத்தான் இந்த வரியில் சொல்லியிருக்காங்க. இந்த வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சி. 33வது கேள்வி, ஒன்று பெற்றால் ஒளிமயம், இது எந்த வகையான ஆகு பெயர்? ஒன்று பெற்றால் ஒளிமயம். விடையை பார்க்கலாங்களா? ஒன்றுங்கிறது நம்பரு, அப்போ விடை எண்ணல் அளவை ஆகு பெயர், எண்ணல் அளவை ஆகு பெயர். 34வது கேள்வி, முத்தொள்ளாயிரம் கூறும் கருத்துப்படி எந்த நாடு அச்சம் இல்லாத நாடாகும்? முத்தொள்ளாயிரம் கூறும் கருத்தின்படி எந்த நாடு அச்சமில்லாத நாடு? விடையை பார்க்கலாங்களா? சேர நாடு தான் அச்சமில்லாத நாடு, சேர நாடு. 35வது கேள்வி, பெருகு வள என்ற அடைமொழி பெற்ற நூல் எது? பெருகு வள என்ற அடைமொழி பெற்ற நூல் மதுரை காஞ்சி, பெருகு வள மதுரை காஞ்சி. 36வது கேள்வி, மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் நீண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்றவர் யார்? இந்த கருத்தை சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 37வது கேள்வி, பொறுத்துக. சந்தைன்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிறத எடுத்து கொடுத்துருக்கேன். விடையை பார்க்கலாங்களா? மணப்பாறைனா மாட்டுச்சந்தை, அயலூர்னா ஆட்டுச்சந்தை, ஒட்டன் சத்திரம்னா காய்கறி சந்தை, நாகர்கோவில்னா தோவாளை பூச்சந்தை. அடுத்து 38வது கேள்வி, 2 கிலோ கொடு ஆகு பெயரை கண்டறிக. 2 கிலோ கொடு. விடையை பார்க்கலாங்களா? விடை எடுத்தல் அளவை ஆகு பெயர், எடுத்தல் அளவை ஆகு பெயர். 39வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன? இந்திய தேசிய இராணுவத்துடைய பெண்கள் படைப்பிரிவின் பெயர். விடையை பார்க்கலாங்களா? விடை ஜான்சி ராணி,
ஜான்சி ராணி. 40வது கேள்வி பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? புரிசை அப்படின்னா மதில், அணங்குனா தெய்வம், மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று, புலை அப்படின்னா சாளரம். 41வது கேள்வி மணநூல் என அழைக்கப்படுவது எது? மணநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. மணநூல்னா சீவக சிந்தாமணி. 42வது கேள்வி அரை லிட்டர் வாங்கு. ஆகுபெயரின் வகை அறிக. அரை லிட்டர் வாங்கு லிட்டர் கணக்கில் வருதுங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை முகத்தல் அளவை ஆகுபெயர். முகத்தல் அளவை ஆகுபெயர். 43வது கேள்வி பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? தெங்கு அப்படின்னா தேங்காய், இசைனா புகழ், வருக்கைனா பலாப்பழம், மடுத்துனா பாய்ந்து. 44வது கேள்வி விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. 45வது கேள்வி 5 மீட்டர் வெட்டினான். ஆகுபெயரை கண்டறிக. 5 மீட்டர் வெட்டினான். விடையை பார்க்கலாங்களா? 5 மீட்டர் வெட்டினான்னா நீட்டல் அளவை ஆகுபெயர். நீட்டல் அளவை ஆகுபெயர். 46வது கேள்வி இலக்கண குறிப்பை பொருத்துக. இலக்கண குறிப்பை பொருத்தணும். பொருத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? ஓங்கிய அப்படின்னா பெயரெச்சம், வாயில் அப்படின்னா இலக்கண போலி, மாக்கால் அப்படின்னா உரிச்சொற்றொடர், இமிலிசைனா வினைத்தொகை. 47வது கேள்வி அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். ஆகுபெயரை அறிக. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இதுக்கான ஆகுபெயர் கருத்தாவாகு பெயர். கருத்தாவாகு பெயர். 48வது கேள்வி திருத்தக்க தேவரை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ எப்படி இருந்தது? உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். சரி, விடையை பார்க்கலாமா? சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் கரெக்டு. சமண சமயத்தை சார்ந்தவர் கரெக்டு. காலம் 9ஆம் நூற்றாண்டு கரெக்டு. சீவக சிந்தாமணியை பாடுவதற்கு முன்னோட்டமாக ஏர் 70 என்ற நூலை எழுதினார்னா தவறு. இந்த நூலை எழுதவில்லை. அவர் எழுதியது நரி விருத்தம். நரி விருத்தம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், ஏர் 70 இந்த நூலை எழுதியவர் யார்? கமெண்ட்டில் போட்டுருங்க பார்க்கலாம். ஏர் 70 கரெக்டான ஆன்சர் போடுறவங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் சிம்பல் வழங்கப்படும். சரி, அடுத்து 49வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? பனை அப்படின்னா முரசு, கயம் அப்படின்னா நீர்நிலை, ஓவு அப்படின்னா ஓவியம், நியமம்னா அங்காடி. 50வது கேள்வி முத்துள்ளாயிரம் என்ற நூலின் எத்தனை பாடல்கள் புறத்திரட்டு என்ற நூலிலிருந்து கிடைத்துள்ளன? முத்தொள்ளாயிரம் இந்த புத்தகம் நமக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டால் கிடைக்கல. இதில் இருக்கிற சில பாட்டுகள் மட்டும் புறத்திரட்டு அப்படிங்கிற நூலில் கிடச்சிருக்கு. 108 பாட்டு கிடச்சிருக்குதுங்க. முத்தொள்ளாயிரம் இதில் 900 பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் 108 பாட்டு மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் புறத்திரட்டு அப்படிங்கிற நூலும் தான் கிடச்சிருக்கு. 51வது கேள்வி ஆகுபெயரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது ஆகுபெயர்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இந்திய வீரர்கள் எளிதில் வென்றனர். இது ஆகுபெயர் கிடையாது. நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க இயலாது. இது ஆகுபெயர் கிடையாது. நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா? இது ஆகுபெயர். மதுரை மக்கள் இரவிலும் வணிகம் செய்கின்றனர். இது ஆகுபெயர் கிடையாது. நல்லா கவனிங்க. நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமானா உலகம் ஏற்காது. உலகத்தில் இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு தான் கருத்து. அப்போ உலகம் என்பது உலக மக்களை குறிக்கிறது. அதனால் இதுதான் ஆகுபெயர். 52வது கேள்வி பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கார் அறுத்தான் அப்படின்னா காலவாகு பெயர். மறுக்கொழுந்து நட்டான்னா சினையாகு பெயர். மஞ்சள் பூசினால் என்றால் பண்பாகு பெயர். வற்றல் தின்றான்னா தொழிலாகு பெயர். 53வது கேள்வி பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என்று பாடியவர் யார்? இந்த பாட்டை பாடியவர்
மருதகாசி. லேட்டஸ்ட்டாக இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு. ரீமிக்ஸ் பண்ணி நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. இந்த பாட்டை எழுதியவர் மருதகாசி. 54வது கேள்வி, மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். 55வது கேள்வி, எந்த பாவகையால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம்? முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையால் எழுதப்பட்டிருக்கு? விடையை பார்க்கலாங்களா? விடை வெண்பா டைப்புங்க. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம். 56வது கேள்வி, கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 8வது இயல் பகுதி நடக்கும். நன்றாக படித்து விட்டு வாருங்கள். ஜிகே பகுதிக்கு குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமிங்கிற நம்ம சேனல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஜிகேவுக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம். 56வது கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. விடையை பார்க்கலாங்களா? நிலை ஈ. இந்த ஈ அப்படிங்கிறது இறுதியில் வந்தால் கண்டிப்பாக அது சொல்லிசை அளபடை. குலாத்து, இது செய்யுளிசை அளபடை. கெடுப்பதுவும் கெட்டாருக்கு, இன்னிசை அளபடை. வெகுவார்க்கில்லை, இது ஒற்றளபடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிஞ்சது. இந்த 56 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த டெஸ்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.